அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, தலைவர் ராஜாஜிய குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். மூதறிஞர் ராஜாஜி. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பிறப்பு வந்து 1878 டிசம்பர் 10ல இவர் பிறந்தாரு. இறப்பு வந்து 1972 டிசம்பர் 25. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜகோபாலன் அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர். பெற்றோர் நரசிம்மாச்சாரி சீனிவாசன். பிறப்பு வந்து என்ன ஊரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொரப்பள்ளி, ஒசூர்ல தான் இவர் பிறந்தாரு. பெங்களூர்ல மத்திய கல்லூரியில பட்டப்படிப்பு முடிச்சார். வருஷம் 1894 பெங்களூர்ல மத்திய கல்லூரியில கிராஜுவேஷன் முடிக்கிறாரு. வருஷம் 1800 படிக்கிறாரு. அடுத்து சென்னை ஆம், மாநில கல்லூரியில சரிங்களா? மாநில கல்லூரியில 1897ல சட்ட படிப்பு முடிக்கிறாரு. லா முடிக்கிறாரு. அதாவது கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னா, லா படிக்கிறாரு. இயற்பெயர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. அ இவர வந்து சி.ஆர். ராஜாஜின்னு சொல்லுவாங்க. இவர வந்து இன்னும் எப்படிலாம் சிறப்பா அழைக்கலாம் அப்படின்னா, சேலத்து மாம்பழம், அ தட்சிணா காந்தி, இந்தியாவின் விவேகமான மனிதர், சாணக்கியர் இதெல்லாம் வந்து இவர நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து எனது மனசாட்சியின் காவலன் அப்படின்றது வந்து காந்தி. எனது மனசாட்சியின் காவலன் காந்தி. இது கூட நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாதனால இந்த அடைமொழி வேண்டாம். சரிங்களா? ஓகே. ஸோ இயற்பெயர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், சி.ஆர். ராஜாஜி, தட்சிண காந்தி, இந்தியாவின் விவேகமான மனிதர், சாணக்கியர் இதெல்லாம் அவருடைய இயற்பெயர்கள். மனசாட்சியின் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து இவரை குறிச்சு சொல்றாரு. யாரை குறிச்சுன்னா, மூதறிஞர் ராஜாஜியை குறிச்சு சொல்றாரு. வழக்குரைஞர் தொழில் வந்து 1900 ஆண்டு சேலத்துல அவர் செய்றாரு. வங்க பிரிவினையின் விளைவாக இருந்த சுதேசி இயக்கம் 1905ல அவருடைய வாழ்க்கை பாதையவே மாற்றிருச்சு. அடுத்து வங்க பிரிவினை வந்து நமக்கு தெரியும் 1905ன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து சுதேசி இயக்கம் வந்து நடைபெற்ற காலத்துல அது வந்து அவருடைய வாழ்க்கை பாதைய கொஞ்சம் டர்ன் பண்ணிடுச்சு. அடுத்து கொல்கத்தால நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல அவர் பங்கேற்ற வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1906. 5ல வங்க பிரிவினை, 6ல வந்து ஐஎன்சில கொல்கத்தா நடைபெற்ற மாநாட்டுல அவர் பங்கேற்கிறாரு. 7ல சூரத் பிளவுல பங்கேற்கிறாரு. இந்த வருஷங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐஎன்சி மாநாடு 1906ல நடந்துச்சு கல்கத்தால. அதுல வந்து தலைவர் மூதறிஞர் ராஜாஜி வந்து பங்கேற்கிறாரு. 1907ல சூரத் பிளவுல பங்கேற்கிறாரு. சூரத் பிளவு நடைபெற்ற வருஷம் 1907. ஓகேங்களா? அடுத்து வ.உ.சி நடத்திய சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு ராஜாஜி உதவிகள் செய்றாரு. சேலம் நகர்மன்ற உறுப்பினரா 1911ல அவர் வந்து செலக்ட் பண்ணப்படுறாரு. நகர்மன்ற உறுப்பினர் ஆகுறாரு. ஏன்னா சேலத்துல தான் அவர் என்ன தொழில் பண்றாரு? வழக்கறிஞர் தொழில் பண்றாரு. அதனால அதே சேலத்திலேயே நகர்மன்ற உறுப்பினரா 1911ல இருக்கிறார். ஓகேங்களா? 14ல திருச்சி சமூக சீர்திருத்த மாநாடு தலைமை வகிக்கிறாரு. 1914ல திருச்சி நடந்த சமூக சீர்திருத்த மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறாரு. ஜாதி மறுப்பு திருமணத்தை அவர் ஆதரிக்கிறாரு. 1916 வந்து நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார் நடத்திய தன்னாட்சி இயக்கத்துல கலந்துக்கிறாரு. ஸோ அன்னிபெசன்ட் நடத்திய தன்னாட்சி இயக்கத்துல 1916ல கலந்து கொள்றாரு. 1919ல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆகிறாரு. 1919ல ஓகேங்களா? அடுத்து 1919ல ரவுலட் சத்தியாகிரகம் நடைபெற்றுச்சு இல்லையா? ஸோ ரவுலட்ல அவருக்கு வந்து பங்கேற்கிறாரு. 20ல ஒத்துழையாமை இயக்கத்துல எதெல்லாம் இருக்கோ புரட்சிகரமான விடுதலை இயக்கங்கள் இருக்கோ அந்த இயக்கங்கள் எல்லாம் அவர் பங்கேற்கிறார். 1920ல ஒத்துழையாமை இயக்கம். 21 பாருங்க, வேல்ஸ் இளவரசர் இந்தியா வருகையின் பொழுது புரட்சி வெடிக்குது. அதுல 3 மாதங்கள் இவர் சிறையிலிருந்து வெளியே 3 மாதங்கள் சிறையிலிருந்து வெளியில வந்தார். அப்புறம் சிறையில வந்து தவம் அப்படிங்கிற நூலை எழுதுறாரு. சரிங்களா? தவம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு. ஓகே. உம் அந்த வேல்ஸ் இளவரசர் இந்தியா வருகையின் பொழுது அந்த புரட்சியில அந்த இதுல வந்துட்டு இவருமே அதுல இருந்ததுனால 3 மாதங்கள் அவரை சிறையில வைக்கிறாங்க. சிறையில இருந்து அவர் வந்து சும்மா இல்ல உட்கார்ந்து எழுதுறாரு. என்ன நூல் எழுதுறாரு அப்படின்னா, தவம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறாரு. அடுத்து 1921 ராஜாஜி வந்து ஐஎன்சியோட செயற்குழு உறுப்பினர் ஆகிறார். ஐஎன்சினா இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸினுடைய செயற்குழு உறுப்பினரா 1921ல ஆகுறாரு. 1906ல பார்த்தோம் நம்ம ஐஎன்சியுடைய மாநாட்டுல கலந்துக்கிட்டாரு. 1921ல செயற்குழு உறுப்பினர் ஆகுறாரு. 22ல கயா ஐஎன்சி இருக்கு இல்லையா? அதுல ராஜாஜி பங்கேற்கிறார். 22ல கயாவுல இந்திய காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதுல கலந்துக்கிறாரு. காந்திஜி இந்த மாநாட்டுல வந்துட்டு காந்திஜியினுடைய சட்டமன்ற புறக்கணிப்பை எதிர்த்து மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் விட்டு அவங்க 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. சரிங்களா?
ஸோ ஐஎன்சி வந்து பிளவாயிடுது எப்பன்னா 1923ல இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 2ஆ பிளக்குது. அதுல இவங்க வந்து 1922ல இவங்க 2 பேரும் வெளில வந்துடுறாங்க. யாரு? மோதிலால் நேருவும், சிஆர் தாஸும் வெளில வந்துடுறாங்க. ராஜாஜி வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்கிறார். ஓகேங்களா? ஸோ ஐஎன்சியோட பிளவு நடைபெற்ற வருஷம் 1923. 24ல திருச்செங்கோடு புதுப்பாளையம் காந்தி ஆசிரமம் அவர் அமைக்கிறாரு. திருச்செங்கோட்டுல புதுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல காந்தி ஆசிரமம் அமைக்கிறாரு 1924ல. அது யார் அந்த இடத்த ஆசிரமம் வழங்குறதுக்கு நடத்துறதுக்கு அந்த இடத்த குடுத்தது யார் அப்படின்னா, ரத்தின சபாபதி அப்படின்றவங்க குடுக்குறாங்க. அப்புறம் அ 1930 ஏப்ரல் 13, 1930 ஏப்ரல் 28. ஸோ இவங்க அந்த அ இதுக்கு போறாங்க இல்லையா? உப்பு சத்தியாகிரகம் நடந்து போறாங்க இல்லையா? 1930ல. ஸோ அதுல வந்து திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரையிலும் இவர் வந்து அந்த தண்டி யாத்திரை நம்ம சொல்றோம்ல, அதுல வந்து அவர் பங்கேற்கிறார். திருச்சி டூ வேதாரண்யம் 1930 ஏப்ரல் 13. 2 நாட்களுக்கு பிறகு உப்பு சட்டம் மீறியதற்காக அவர் என்ன செய்றாரு? ஏப்ரல் 30ல கைது செய்யப்படுறார். இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டவங்கலாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வேதாரத்தினம், சுவாமிநாதன், டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ இதுவரையிலும் நம்ம முக்கியமா ராஜாஜிய குறிச்சு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இதுல வந்து ராஜாஜி எதுலலாம் கலந்துக்கிட்டாரு, எந்த விடுதலை போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு நாட்டுக்காக அவரு சிறப்பா இது பண்ணாரு அப்படின்றத நம்ம இதுல பார்த்தோம். ஸோ இது நீங்க ராஜாஜி குறித்து இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும்னா கூட நோட்ஸ நீங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. அ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிலபஸ்ல ராஜாஜி இருக்கிறதுனால இந்த வீடியோ நாங்க போட்டிருக்கிறோம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த தலைவர்கள் குறித்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில். சோர்ந்து போகாதீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.